இதுதான் நோர்வேயின் அரச அரண்மனை. இங்க நான் ஏன் வந்தனான்னு சொல்லி உங்களுக்கு காணொலியின் கடைசியில சொல்றேன். அதுக்கு முதல் நோர்வே மக்களின் மன்னன் வந்து நோர்வேஜினா தானே இருக்க வேணும். ஆனா இங்க அதுதான் இல்ல. இவர் வந்து டென்மார்க்க குடும்ப பின்னணியா கொண்டவர். அது ஏன்னு சொல்லி என்னட்ட கேட்காதங்க, கூகுள்ல தேடி பாருங்க. நான் அரண்மனைக்கு போன நேரம் அரண்மனை காவலர்களின் அணிவகுப்பு நடந்து கொண்டிருந்தது. ஏதோ விசேஷம் என்று நினைக்காதீர்கள், வளமையாக ஒவ்வொரு நாளும் நடைபெறும் அணிவகுப்பு தான் இது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை சொன்னா ஒஸ்லோ நகரம் மிக அமைதியாக இருக்கும். ஒரு காக்கா குருவியை கூட காண முடியாது வழிநடுகில. ஆனா சில சுற்றுலா பயணிகள் வந்து நகரத்துக்குள் நிற்பார்கள். சுற்றுலா என்று வெளிக்கிட்டீர்கள் என்றா போற இடத்துல காலநிலை நல்லா இருக்கணும். கடந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட மழை பெய்யாத நாள் இல்ல ஒஸ்லோ நகரத்துல. ஆனா ஒஸ்லோ நகரத்துல இந்த செப்டம்பர் மாசம் ஒரு மணத்தியாலம் நல்லா மழை பெய்யும், அதுக்கடுத்த மணத்தியாலம் நல்ல வெயில் அடிக்கும், அதுக்கடுத்த மணத்தியாலம் நல்ல சூறாவளி போல நல்ல குளிர் காத்து வீசும். இதுவுமே சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். நீங்க உலக நகரங்களில் மக்கள் வாழ்வதற்கு செலவு கூடிய நகரங்கள் என்ற ஒரு பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் பல நிறுவனங்களால் வெளியிடப்படும். இந்த ஆண்டும் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில இந்த ஒஸ்லோ நகரத்துக்கு 13வது இடம் கிடைச்சிருக்குது. இந்த முதல் 13 நாடுகளுக்குள்ளும் ஐரோப்பாவின் 3 நாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. அதுல ஒன்று சுவிஸ், 2வது ஐஸ்லாந்து, 3வது நோர்வே.